வணக்கம் நண்பர்களே! சாஜி ஹெல்த் தமிழ் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான நோய் பற்றி பார்க்க போறோம். அதாவது ஃபேட்டி லிவர் டிசீஸ். அதாவது கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து கொண்டிருக்கிறது பலருக்கு. ஆனால் ஆரம்ப நிலையில் எந்த அறிகுறியுமே இருக்காது. அதனால் இதை சைலண்ட் டிசீஸ் என்றும் கூறுகிறார்கள். கல்லீரல் நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று. உணவை செரிக்க வைக்க உதவுகிறது. நச்சுப் பொருட்களை நீக்குகிறது, சக்தியை சேமிக்கிறது. ஆனால் கல்லீரல் அதிகப்படியான கொழுப்பை சேர்ந்தால் என்ன ஆகும்? அதுதான் நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம். வாங்க நம்ம எந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன, ஏன் வருகிறது, அறிகுறிகள் என்ன என்ன, எந்த உணவுகள் சாப்பிட வேண்டும், எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும், வீட்டிலே கட்டுப்படுத்த முடியுமா, எப்போது மருத்துவரை பார்க்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கல்லீரல் அப்படின்னா என்ன? கல்லீரல் அப்படின்னா மனித உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு. அதாவது கல்லீரல் தான் மனித உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு. இதன் முக்கிய பணிகளை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நச்சு பொருட்களை அகற்றுதல், பித்த நீரை உற்பத்தி பண்ணுறது, சக்தியை சேமிப்பது, அதாவது எனர்ஜி சேவிங்ஸ், மருந்துகளை செயல்படுத்துதல், நம்ம எடுக்கிற மருந்து செயல்படுத்துறது, கொழுப்பு மற்றும் சர்க்கரையை கட்டுப்படுத்துதல், நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு மற்றும் சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு. கல்லீரல் சரியாக இயங்காவிட்டால் உடலின் பல உறுப்புகளை பாதிக்கப்படும். ஸோ இந்த கல்லீரல் மனித உடலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது முக்கிய பணி நச்சு பொருளை அகற்றுதல், பித்த நீரை உற்பத்தி பண்ணுதல், சக்தியை சேமித்தல், மருந்துகளை செயல்படுத்துதல், கொழுப்பு மற்றும் சர்க்கரையை கட்டுப்படுத்துதல். இந்த கல்லீரல் நம்மளுக்கு சரியாக இயங்காவிட்டால் பல உறுப்புகளை பாதிக்கப்படும். இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன? கல்லீரல் பார்த்துட்டோம், இப்போ ஃபேட்டி லிவர். சாதாரண கல்லீரலில் சிறிதளவு கொழுப்பு இருக்கும். ஆனால் கல்லீரல் செல்களில் அதிகமான கொழுப்பு தேங்கினால் அதற்கு தான் ஃபேட்டி லிவர் அப்படின்ட்டு பெயர். இந்த ஃபேட்டி லிவரை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், இன்னொன்று ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் மது அதாவது ஆல்கஹாலிக் அருந்தாதவர்களுக்கும் ஏற்படும். ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அதிக மருந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ஏற்படும். இந்த உலகம் முழுவதுமே அதிகரித்து ஒரு நோய் தான் இந்த NAFLD, அதாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் வருவதற்கு சில காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உடல் பருமனாக இருக்கும், அதாவது அதிக எடை உள்ளவர்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வர அதிக வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிக்ஸ், டைப் 2 டயபெட்டிக்ஸ் உள்ளவங்களுக்கு, அதாவது டைப் 2 சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஹை கொலஸ்ட்ரால், இரத்தத்தில் கொழுப்பு அதிகரித்தால் இந்த கல்லீரலிலும் போய் சேரும். அதனாலேயும் இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடற்பயிற்சி இல்லாமல் நம்ம நாள் முழுவதும் உட்கார்ந்தே வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாப்பிட்ட உடனே வேலை உட்காந்து செய்கிறோம். ஸோ நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை கரைய விடாமல் இருக்கிறனால தான் இந்த ஃபேட்டி லிவர் அதிகம். அது பிறகு பார்த்தீங்கன்னா அதிகமான இனிப்பு, அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கேக்ஸு, சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, இது மாதிரி எடுத்தாலும் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர், ஃப்ரைடு சிக்கன்ஸ், இது போன்றவைகள் எடுத்தாலும் உங்களுக்கு வர்றது வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப அறிகுறிகளை பார்த்தீங்க அப்படின்னா பலருக்கு எந்த அறிகுறியும் இருக்காது. சிலருக்கு எப்போதும் சோர்வாக தோன்றும், உடல் முழுவதும் பலவீனமாக ஏற்படும், வயிற்றின் வலது பக்கத்தில் ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும், வயிற்று உப்புச மாதிரி இருக்கும், சிலவங்க வயிறு பெருமிட்டு இருக்கணும், அந்த மாதிரி பசியே எடுக்காது. இதெல்லாம் ஒரு ஆரம்ப அறிகுறிகள். பெரும்பாலும் ஹெல்த் செக்அப் செய்யும் போது தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோய் அதிகரித்தால் என்ன நடக்கும்? நம்ம அந்த ஃபேட்டி லிவர் சிகிச்சை இல்லாமல் விட்டோம் அப்படின்ட்டா ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவர் படியுது. அது என்ன ஆகும்னா லிவரை இன்ஃப்ளமேஷன் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா
ஃபைப்ரோசிஸ் வந்து நோய கொண்டு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிரோசிஸ்ன்னு நோய கொண்டு வருது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லிவர் ஃபெயிலியர் ஆகுது. இந்த நிலைக்கு வந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். முதல்ல ஃபேட்டி லிவர் ஆட்டு படியுது. நம்ம இத சிகிச்சையாட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, சிகிச்சை எடுக்கலைன்னா லிவர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். லிவர் வந்து கொஞ்சம் வீக்கம் குடுக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஃபைப்ரோசிஸ்ன்ற நோய கொண்டு வரும். அதுவும் தாண்டிச்சுன்னா, சிரோசிஸ் நோய் கொண்டு வரும். இந்த சிரோசிஸ் தான் லிவர் ஃபெயிலியருக்கு ஏற்படுத்துது. ஸோ இந்த நிலைக்கு வந்தாலே உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு. அப்போ இதுக்கு சில பரிசோதனைகள் இருக்கு. சில மருத்துவர்கள் வந்து பரிசோதனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்எஃப்டி கல்லீரல் செயல்பாட்டை அறிய இந்த டெஸ்ட் உதவுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாட்டு உங்களோட கொழுப்பின் அளவை கண்டறிய ஸ்கேன் பண்றாங்க. ஃபைப்ரோ ஸ்கேனு கல்லீரல்ல எவ்வளோ சேதத்தை மதிப்பிடுறதுக்கு இந்த டெஸ்ட் பயன்படுது. பிளட் டெஸ்ட், சுகர், கொலஸ்ட்ரால், லிவர் என்சைம்ஸ் போன்ற பிளட் டெஸ்ட்னாலையும் உங்களோட கல்லீரல் ஃபேட்டி லிவர்ஸை கண்டுபிடிக்க உதவுது. இதுக்கு சில சிகிச்சை முறைகள் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவருக்கு முக்கிய சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும். உடல் எடை குறைத்தல். அதாவது 5 முதல் 10% எடை குறைந்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தினசரி நடைப்பயிற்சி 30 முதல் 45 நிமிடங்கள் போதுமான நடைப்பயிற்சி செய்யணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, போதுமான தூக்கம். 7 முதல் 8 மணி நேரம் நன்றாக தூங்குங்க. மன கட்டுப்பாடு, அதாவது மன அழுத்த கட்டுப்பாடு. யோகா, தியானம் போன்றவை செய்யுங்க. அப்போ சிகிச்சை முறைனா முதல்ல வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றுறது தான் முதல் சிகிச்சை. அதான் முக்கிய சிகிச்சையும் கூட. அப்புறம் உடல் எடை குறைத்தல், தினசரி நடைப்பயிற்சி, போதுமான தூக்கம், மன அழுத்த கட்டுப்பாடு இதெல்லாமே ஒரு சிகிச்சை முறை தான். அப்புறம் வந்து சாப்பிட வேண்டிய உணவு முறைகள். நம்ம இந்த ஃபேட்டி லிவர் வந்து வராம இருக்கணும்னா, சில உணவுகள நம்ம சாப்பிடணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீரைகள். முருங்கைக்கீரை, பசலைக்கீரை போன்ற கீரை வகைகளை சாப்பிடும்போது இந்த ஃபேட்டி லிவர் வராம தடுக்க பயன்படுது. காய்கறிகள்ல பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கோலி, கேரட், பீட்ரூட் இது போன்றவைகள் எடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பழங்கள். பழங்கள் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், கொய்யா, ஆரஞ்சு இது போன்ற பழங்கள எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, புரதச்சத்துக்கள் உள்ள உணவுகள். முட்டையோட வெள்ளைக்கரு எடுங்க, மீன் எடுங்க, பருப்பு வகைகள் போன்றவை எடுங்க. தண்ணீர் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாரி, உணவு வந்து கண்டிப்பா வந்து அவசியம். நம்மளோட வாழ்க்கை முறைய மாற்றினா மட்டும் தான் எல்லா நோய்கள்லேருந்தும் விடுபடுறதுக்கு மட்டும் இல்ல, வராம இருக்கிறதுக்கு நமக்கு உதவுது. ஸோ கீரைகள், காய்கறிகள், பழங்கள், புரத உணவுகள் போன்ற உணவுகள எடுக்க பழகிக்கோங்க. இந்த கீரைகள்ல முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, காய்கறிகள்ல ப்ரோக்கோலி, கேரட் போன்றவையெல்லாம் எடுக்க படுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த சில தவிர்க்க வேண்டிய உணவுகள் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, பேக்கரி ஃபுட்ஸு, ஒயிட் பிரெட்டு, ஒயிட் சுகரு, டீப் ஃப்ரை பிரெட்டு, பேக்கேஜ் ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்து நம்ம எடுக்காம இருக்கிறதுக்கு பழகிக்கணும். ஏன் அப்படின்னா, இதில எல்லாம் அதிகமாட்டு நம்ம என்ன சொல்றது, இதனால உங்களோட கல்லீரல் வந்து பாதிக்க அடைப்புறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட மருத்துவர அணுகி நீங்க என்ன உணவுகள எடுக்கணும், என்ன மருந்துகள எடுக்கணும், உங்களோட கல்லீரல் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு உள்ளத நீங்க பரிசோதனை மூலம் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, இப்ப மது அருந்துறவங்களெல்லாம் கண்டிப்பா நீங்க லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட் எல்லாம் செய்யணும். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஃபேட்டி லிவர் இருக்கான்னு உள்ளதெல்லாம் நீங்க அறியறதுக்கு இந்த டெஸ்ட்டுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஸோ நீங்க ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கணும். வழிமுறைகள பின்பற்றுங்க. உங்க மருத்துவர பரிசோதித்து என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு உள்ளது எல்லாமே நீங்க வந்து இது பண்ணுங்க. அப்ப சிலவங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர பற்றிய தவறான நம்பிக்கைகள் இருக்கும். சிலவங்க நினைப்பாங்க, இந்த மது குடிப்பவங்களுக்கு மட்டும் தான் வரும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. உண்மை அது இல்ல. மது குடிக்காதவர்களுக்கும் வரும். அதுக்கு தான் பார்த்தேன் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு இருக்கு. அறிகுறி இல்லைன்னா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு இது சைலன்ட்டா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு போகும்போது, பார்க்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு. உங்களோட கல்லீரல் கொஞ்சம் வீங்கி இருக்கு. ஸோ நீங்க இந்தந்த இது எடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அறிகுறி இல்லாமலே இந்த கல்லீரல் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அ ஒரு மருந்தால குணமாகி விடுமா? ஒரு மருந்தால குணமாகி விடுமான்னு சொல்ல முடியாது. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை முறை மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். உங்களோட டயட்டு கண்ட்ரோலு, உங்களோட சாப்பாடுகள், உங்களோட உணவு முறைகள் இதெல்லாம் மாற்றும்போது,
ஆ பகுதி பிரச்சனைகளுக்கு விடுபடுறதுக்கு வழிகள் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில தடுக்கும் நடைமுறைகள் நம்ம பார்ப்போம். என்ன தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி நடைப்பயிற்சி செய்யுங்க. அந்த நடைப்பயிற்சி வந்து வெறும் கல்லீரல் மட்டும் இல்ல, உங்களோட எல்லா விதமான நோய்களுக்கும் உங்களுக்கு தீர்வு குடுக்கும். சர்க்கரையை குறைக்கணும். நீங்க எடுக்கிற சா உணவுகள்லேருந்து சர்க்கரைய கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் உடல் எடைய 10லேருந்து ஆ கொஞ்சம் 10% வரைக்கும் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க. வருடாந்திர செக் பண்ண ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது செக் பண்ணுங்க. என்ன அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்றதுக்கு ரொம்ப நல்லது. போதுமானதாக தூங்குங்க. நல்லபடியா தூங்குங்க. புகைப்பிடித்தல தவிர்த்துருங்க. இது மாரி உள்ளத நீங்க பண்ணுனாலே உங்களோட உடல வந்து வலிமையாக கட்டுப்படுத்த முடியும். நண்பர்களே, ஃபேட்டி லிவர் என்பது ஆரம்பத்தில் அமைதியாக இருக்கும் ஒரு நோய். ஆனால் சரியான நேரத்தில் கண்டறிந்து உணவு மற்றும் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றினால் பெரும்பாலானவர்கள் கட்டுப்படுத்த முடியும். இன்றைய வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். விழிப்புணர்வே சிறந்த மருந்து. மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.